கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு வன்கொடுமை செய்த பள்ளி மாணவன் உட்பட 3 பேர் அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்யவும் முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாணவிக்கு பரிசு கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி சோழக்காட்டிற்கு அழைத்துச் சென்ற 12ஆம் வகுப்பு மாணவனும் மற்ற 2 இளைஞர்களும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அப்போது கூச்சலிட்டதால் ஈவு இரக்கமின்றி மாணவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்றனர். இதில் படுகாயமடைந்த மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கோர சம்பவத்தில் ஈடுபட்ட 12ஆம் வகுப்பு மாணவன் பிடிபட்டான். மற்ற 2 தலைமறைவாகியுள்ளனர். தமிழகத்தில் தொடர்ந்து அரங்கேறும் பாலியல் அத்துமீறல் சம்பவங்களால் ஸ்டாலின் அரசை மக்கள் தாறுமாறாக திட்டி வரும் நிலையில் அரசை கொஞ்சமாவது காப்பாற்ற காவல்துறை இந்த சம்பவத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்படவில்லை என தெரிவித்திருப்பது எந்த சார்களை காப்பாற்றும் முயற்சி என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கற்பழிக்கப்பட்டு அந்த நிலைமையில் கழுத்தில் அறுத்து ரத்தத்தோட ஒடியாந்து நான் இப்போ லைட்டை விட்டுட்டே போனேன். தொலை போகவும் லைட்டை பார்க்க ஒடியாந்ததுக்கப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அம்மா அப்படின்னு போய் கெஞ்சினேன். சொல்லுவாப்பா அப்படின்னு. அதனால் வாய் பேச முடியல, சைகை மட்டும் காட்டுச்சு, ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு. நான் என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர்ற வழியை பார்த்துட்டேன். ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை இந்த தண்டனை இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பான்னு தெரியலன்னா. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு அறிவியல் ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணிக்க நாடார் குடியிருப்பில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரியும் ராமன் என்பவர் பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் தாய் அளித்த புகாரின் பேரில் அறிவியல் ஆசிரியர் ராமன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளார். தமிழகத்தில் நித்தம் அரங்கேறும் பாலியல் அச்சுறுத்தல்களால் மாணவிகள் பள்ளிக்கு செல்லவே அச்சமடைந்து வரும் நிலையில் அதை பற்றியெல்லாம் துளியும் கவலைப்படாமல் தீய சக்தி ஸ்டாலின் அரசு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது பெற்றோரை வேதனையடைய செய்துள்ளது.